ஏடிஎம்கே அடுத்த கட்டம் என்ன பண்ணுவாங்க? ஏடிஎம்கே இப்போ ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. காங்கிரஸ்ல இருந்து ஒரு சிலர் வெடிக்கிறாங்க, ஒரு சிலர் அமைதியா இருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல அதான் இப்போ 65 ஜனநாயகம் வந்திருக்கும், இது மரசித்தி வந்திருக்கு. இதான் நிலைமை, வேற ஒன்றும் இல்லை. சரி, இப்போ திருமாவளவன் அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு மேல 35 வருஷம் ஆச்சு. ஆமா, அரசியல்ல இருக்காரு. என்ன பொறுத்தவருக்கு அவர் இப்ப இருக்கிற இடம் இன்னும் கம்மியான்னு தோணுது எனக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் இன்னும் ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கலாமோ அப்படின்னு தோணுது எனக்கு. இல்ல, அதுல மாற்று கருத்து இல்லை. அது நிச்சயமா எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான். அதுல எல்லாருக்குமே அந்த ஃபீல் இருக்கும். அது ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 33-35 வருடம் அவர் வந்து பொலிட்டிக்கல் அரசியல் வாழ்க்கை. அவர் இனிஷியலா ஆரம்பிச்சும் போது எப்படி எப்படியோ எவ்வளவு பேச்சுக்களோ என்னமோ எப்படி எப்படியோ வந்திருக்கும். ஆனா இப்போ வந்து அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு அரசியல் படுத்தப்பட்ட ஒரு கட்சிங்கிறது வந்து அவரோட ஸ்பீச் எல்லாம் வந்து பயங்கரமா இருக்கும். ஆனா அவங்க கட்சியும் அவங்க கட்சிக்காரன எம்எல்ஏவும் இல்ல மத்த தலைவர்களாவும் சரி, அவங்களோட பொசிஷன் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும்னு தோணுது. அவங்க கட்சியோட விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட மத்த தலைவர்கள்ல நம்ம அதை போய் அதில் சேர்க்க முடியாது. இவரோட பொசிஷன் வந்து இப்ப இருக்கிற இதை விட இவர் எங்கேயோ வேற ஒரு இடத்துல, இன்னைக்கு பாராளுமன்றத்துல ஒரு நல்ல ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். இப்போ கிட்டத்தட்ட இது 3வது தடவைன்னு நினைக்கிறேன். அவரு 3வது தடவை 3வது தடவை எம்பியா இருக்காரு. அதுல இது இல்லை. ஆனா அவர் ஆரம்பிச்ச போது இருந்த அந்த ஃபோர்ஸ், அந்த ஒரு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவர் வேற ஒரு உயரத்துக்கு போக வேண்டிய ஒரு ஆட்கள் தான் அவரு. எங்க ஸ்லிப் ஆகிட்டாருன்னா கிட்டத்தட்ட வந்து அவர் 99ல தான் வந்து அரசியல் பாதைக்கே வர்றாரு. கண்டிப்பா. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு மக்கள் இயக்கமா தான் அது இருந்தது, விடுதலை சிறுத்தைகள். 99ல மூப்பனார் அவங்க வந்து அந்த இது பண்ணும்போது தான் அவர் அரசியல் இதுக்கே வர்றாரு. தேர்தல் பார்வை வந்து திருடர்கள் பாதைன்னு சொல்லி அவர் தான் சொன்னாரு, இயக்கமா இருக்கு. அப்புறம் அதுக்குள்ள வந்தாரு, டிராவல் பண்ணாரு. என்னன்னா அந்த நிலைப்பாடுகள் மாறும்போது எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் ஒரு செட்பேக்கை கொடுத்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க இவரை வைகோ எடுத்துக்கலாம். அவங்க வந்து திமுகவில் இருக்கும்போது ஒரு கருணாநிதி அவர்களோட போர் வால், ஒரு பெரிய ஸ்பீக்கர், அந்த கட்சியோட ஒரு என்ன சொல்றது, ஒரு ஐக்கான், ஒரு அம்பாசிடர் மாதிரி வைகோ திமுக. அந்த திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எம்ஜிஆருக்கும் கருணாநிதி அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை வந்து 2ஆ பிரியும் போது எம்ஜிஆர் பின்னாடி கூட அவ்வளோ பெரிய நிர்வாகிகள் கூட்டம் போகல, கிரௌடு வந்தது. அந்த கட்சியோட ஸ்கெலிட்டல் இருக்கு இல்லையா, நிர்வாகிகள் வந்து மாவட்ட செயலாளர்கள் மற்ற நிர்வாகிகள் அவ்வளவு பேர் போகல, அவர்கிட்ட பெருந்தலைவர்கள் யாருமே போகல. ஆனா வைகோ அவர்கள் பிரியும் போது அன்னைக்கு அவர் பிரியும் போது 30 மாவட்ட செயலாளர்களும் 32 மாவட்ட செயலாளர்களும் தான் திமுக. அதுல 17 பேர் வந்து வைகோ பின்னாடி வந்தாங்க. அப்போ எவ்வளவு பெரிய ஒரு இதுவா அவர் இருந்திருப்பாரு பாருங்க. அந்த ஸ்டாண்ட வந்து அவர் அப்படியே எடுத்துட்டு போயிருந்தாருன்னா இன்னைக்கு அவர் தவிர்க்க முடியாத தலைவராயிருப்பாரு. கண்டிப்பா. எங்க இருந்து பிரிஞ்சு வந்தீங்களோ அங்கேயே போய் நீங்க கூட்டணி சேரும் போது ஆட்டோமேட்டிக்கலி மெர்ஜ் ஆயிடும்ல. ஏற்கனவே அங்க இருந்து வந்தானே உங்ககிட்ட வந்திருக்கான். ஒன்னா இருந்ததுன்னா நீங்க பாதி பேரை கூட்டிட்டு வர்றீங்க, திருச்சிட்டு வந்த பாதி பேர் திருப்பி நீங்க அங்க போய் சேரும் போது திருப்பி அப்பாடா வந்துட்டோம்டாண்டா அங்கேயே தானே செட்டில் ஆயிடும். ஆரம்பிச்சோமே அங்கேயே முடிச்சுக்கணும். அப்படிதான் காலியானது அவரு. கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் திருமாவளவன் கூட பாத்தீங்கன்னா இவர் பிரிஞ்சு போய் அந்த மாதிரிலாம் சேரல. ஒரு இயக்கம் வந்து ஒரு ஃபோர்ஸா வந்துட்டு இருக்கும்போது நீங்க அந்த நிலையில இருந்து மாறி ஒரு சப்போர்ட்டிங் பார்ட்டியா நீங்க மாறுறீங்கல்ல. அதனாலதான் சீமான் வந்து ரொம்ப தெளிவா நம்ம அவர் செய்யறது பைத்தியக்காரத்தன மாதிரி கூட தெரியும். என்னடா இப்படி ஒரு அரசியல் இதுவே இல்லாம போற மாதிரி தெரியும். ஆனா அவர் ஒரு கட்சியில போய் சேர்ந்து இருந்தாருன்னா அவர் ஒரு பிரைமரி ஃபோர்ஸ் கிடையாது. அவரோட எண்டு காலம் வரையும் அவர் சப்போர்ட்டிங் தான். இந்த கட்சியில ஒட்டிட்டு இருக்கணும், அடுத்த கட்சியில ஒட்டிட்டு இருக்கணும், இல்லைன்னா இந்த கட்சியில ஒட்டிட்டு இருக்கணும், இப்படி போயிருக்கும். இவர் பண்ண அந்த மிஸ்டேக் அதுதான். இவர் கூட்டணியே ஒரு நிலைப்பாடு எடுத்து அதுக்குள்ள பின்னாடி போனோன்னே இவர் ஆட்டோமேட்டிக்கலி செகண்டரி, தேர்ட், ஃபோர்த் ஃபோர்ஸ் ஆயிட்டார்ல. அப்போ வந்து என்னன்னா அந்த விளிம்பு நிலை மக்களுக்கான ஒரு போராட்டம், அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு போராட்டத்துக்கு கையில் எடுத்துட்டு இருந்தவர் அதுல இருந்து வந்து திருப்பி அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியா தனிப்பட்டு இருக்கும்போது அந்த செல்வாக்கு சஸ்டெயின் ஆகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு நிலைப்பாடு என்ன எடுக்கிறாருன்னா, நான் வந்து இந்த விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் வந்து ஒரு தலித்துகளுக்கான இயக்கம் மட்டுமல்ல, இது அனைவருக்குமான இயக்கம். திருமாவளவன் அவர்கள் வந்து அனைவருக்குமான தலைவர், அதுல மாற்றம் இல்லை. அவர் வந்து எல்லாரும் ஏற்றக்கூடிய ஒரு தலைவர். ஆனா நமக்கான தலைவர் இவரு, எனக்கான தலைவர் இவர் தான் ஒருத்தன் ஏத்துக்கிட்டு இருந்தான்ல, நீ அவன் ஏத்துக்க மாட்டான். புரியுதா உங்களுக்கு? என் தலைவர் எனக்கானவர் சொல்லிட்டு இருக்கும்போது நான் திடீர்னு நான் எல்லாருக்குமானவன் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும்போது கீழே இருக்கிறவன் உங்களை அதை ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க என்னதான் இருந்தாலும் எல்லாருக்குமானவரா இருந்தா தானே உங்களால ஒரு அதிகாரத்துக்கு வர முடியும்.
ஒரு சார்பா நான் வந்து இவங்களுக்கான தலைவர் மட்டும் சொன்னோம்னா அவரால் எங்கேயும் வர இல்ல அதை தான் அவர் ட்ரை பண்ணாரு. அவர் ஒரு கட்டத்துக்கு வந்தாச்சு, அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமா இருந்தாதான் அது வர முடியும் தான் அவர் ட்ரை பண்ணாரு. அதுல எந்த மாற்றம் இல்லை. சோ அந்த இடத்துல அவங்க அது வந்து கொஞ்சம் பின்வாங்கிருச்சோன்னு எனக்கு தோணுது அது. ஓகே. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிமுக கூட்டணி, அதுல இன்னொன்று நான் ஒரு பண்ணின ஒரு பிளண்டர் மிஸ்டேக் என்னன்னு நான் பார்த்தேன்னா, இன்றைக்கு சாதி மதம் மதவாதம் இனவாதம் சொல்லிட்டு மதவாதத்துக்கு எதிரான ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை கையில் எடுத்தவர் அவர் தான். இன்றுவதும் வந்து பாத்தீங்கன்னா சங் பரிவார அமைப்புகள், RSS, பிஜேபிக்கு ஒரு நேர் எதிர்நிலையை எடுத்து அவர் அதை பேசிட்டு இருக்காரு. ஆனா 2001 அதே பிஜேபி கூட இவர் கூட்டணியில இருந்தார். கண்டிப்பா இந்த மாறுபட்ட நிலைப்பாடு இருக்குல்ல, இது ஒரு தலைவருக்கு பெரிய செட்பேக் கொடுத்துரும். அப்ப அன்னைக்கு வந்து இன்னைக்கு ஒரு மதவாத சக்தி, ஒரு தீய சக்தி, ஒரு ஒரு RSS சங் பரிவார அமைப்புன்றது 2001 உங்களுக்கு தெரியாதா? இல்ல பிஜேபி வந்து அன்னைக்கு 2001 அப்புறம் 2001 வரையிலும் ஒரு நல்ல கோட்பாடு, நல்ல சித்தாந்தம், ஒரு நல்ல கொள்கையை வச்சிருந்தாங்க. 2001 அப்புறம் இவங்க கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் வந்து தான் இந்த மாதிரி தப்பான நிலைப்பாடு சித்தாந்தத்தெல்லாம் கையில எடுத்துட்டாங்களா? ஓகே ஓகே. அப்போ ஒரு கேள்வி எழுது இல்லையா? அப்போ இந்த மாறுபட்ட நிலைப்பாடை எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி நீங்க பின்னால தள்ளப்பட்டுருவீங்க. அப்படித்தான் அவர் ஒரு சரிவை அவர் சந்திச்சாரு. அது ஒரு பெரிய இயக்கமா, ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருந்த ஒரு இயக்கம் அப்படி சுருங்கி இன்னைக்கு ஒரு 6 சீட்டு 8 சீட்டுக்கு வந்து ஒரு நிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்பட்டிருக்காரு. அதே திமுக கிட்ட வந்து கடந்த 2017 இருந்து கூட்டணியில இருந்தாலும் கூட இன்னமும் வந்து அவரை சரியா மதிக்கப்படலை. அவர் அந்த இயக்கம் சரியா மதிக்கப்படலை. ஏன்னா இன்றும் அவர் சப்போர்ட் பண்ற கூட்டணியில இருக்கிற ஆளுங்கட்சியா இருக்கும் போதே விடுதலை சிறுத்தைகள் பல இடங்கள்ல கொடியேற்ற முடியல. பல இடங்கள்ல கோவில் உள்ள போறதுக்கான பிரச்சனைகள் இருக்குது. மேல் பாதி மாதிரியான இடங்கள்ல கோவில் பிரச்சனை இருக்கு. வேங்கவயல் மாதிரி இடத்துல அந்த கேஸ் இன்னமும் இருக்கு. அப்போ இப்படி பவர்ல நீங்க இருந்தும், நீங்க சப்போர்ட் பண்ற கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி ஆளுங்கட்சியா இருந்தும் கூட இந்த நிலைமைகள் இருக்கும்போது அதை விடுத்துட்டு நான் வேற வேற விஷயங்கள் பண்றேன் அப்படிங்கும் போது அந்த தன்னை நம்பி இருக்கிற ஒரு கூட்டம் இருக்குல்ல, அங்க கூட்டம் குறைய செய்யும். இது ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு அரசியல் வந்து கரிஸ்மேட்டிக் பாலிடிக்ஸ், ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனை வச்சுதான் இங்க வந்து கூட்டம் கூடும், ஓட்டா மாறும். அது அண்ணாவில் ஆரம்பிச்சு, கருணாநிதி ஆரம்பிச்சு, எம்ஜிஆர் ஆரம்பிச்சு, ஜெயலலிதா ஆரம்பிச்சு, இன்று விஜய் கிட்ட வந்திருக்கு. அப்போ 2 பார்ட்டி தான் அப்படின்னு இருந்த காலம் மாறி மூன்றாவதா ஒரு பெரிய சக்தி, ஒரு ஆளுமை மிக்க ஒரு நடிகர், ஒரு தன்னோட உச்சத்துல இருந்து ஒரு பெரிய பாப்புலாரிட்டியை கையில வச்சிருக்கிற ஒரு தலைவர் ஒரு இயக்கமா வரும்போது ஆட்டோமேட்டிக்கலி எல்லா கட்சியிலும் சோர்வடைந்த தொண்டர்கள், சலிப்படைந்த தொண்டர்கள், இங்க எத்தனை 15 வருஷம் இருந்துட்டோம், என்னத்தை கண்டோம், 25 வருஷமா அந்த கட்சியில இருந்துட்டோம், ஒரு பிரயோஜனமும் இல்லை, நம்ம ஆட்சிக்கும் வர முடியல, ஒரு எம்எல்ஏ ஆக முடியல, ஒரு கவுன்சிலர் வர முடியல, நம்ம கட்சி ஆட்சிக்கும் வரல இப்படின்னு ஒரு வெறுப்பு மனநிலைன்னு சொல்ல முடியாது, ஒரு அயற்சியான ஒரு மனநிலை இருக்கான்ல, அவர்களுடைய மொத்த பேரோட பார்வையும் புதிதான வரவு மேலதான் இருக்கும். இது இயற்கை, இது ஒரு சைக்காலஜி, நம்ம யாரும் சொல்ல தேவையில்லை. இயற்கையாவே சில பேர் சொல்லுவான், சில பேர் சொல்லாம கூட இருப்பான், ஆனா அவனோட பார்வை வந்து அந்த பக்கம் இருக்கும். அந்த ஒரு விஷயம்தான் இவங்க எல்லாரையும் இப்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. அதனாலதான் இப்போ விஜய் அவர்கள் வந்து திமுகவை வந்து எதிர்த்து காட்டமா ஏதாவது பேசினா, திமுகவில இருந்து அறிக்கையோ அல்லது எதிர்ப்போ வருவதற்கு முன்னாடி அந்த திருமாவளவன் இருந்து வருது. அப்ப அவரோட இருப்பை அங்க தக்க வச்சுக்கணும், இல்ல நம்மளோட பேங்க் எல்லாம் நம்மளோட இது கிரௌட் வந்து கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால அந்த எதிர்ப்பை பதிவு பண்றாங்க, கிட்டத்தட்ட சீமானந்தன் மாதிரி. அதனால வந்து அவர் எங்கேயோ போயிருக்க வேண்டிய தலைவர் தான், கால சூழல் தள்ளி கொண்டு வந்து இந்த இடத்துல அவர் நிறுத்தி வச்சிருக்கு, அப்படிதான் பார்க்கணும். ஓகே. இப்போ ஏடிஎம்கே அடுத்த கட்டம் என்ன பண்ணுவாங்க? ஏடிஎம்கே இப்போ ஸ்ட்ராங் ஆயிட்டாங்களே அப்படின்னு எடப்பாடி சொல்றாங்க. ஸ்ட்ராங் ஆனாலும் போன எலெக்ஷன்ல வந்து நீங்க டிடிவி தினகரன் தான் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர்னு சொல்லலாம். ஏன்னா பாதி இடத்துல வந்து அவங்க தோக்குற காரணமே டிடிவி தான். இப்போ இன்னமும் அவங்க வந்து டிடிவி தவிர்த்தோ இல்லை ஓபிஎஸ் தவிர ஐயா தவிர்த்தோ வந்து அவங்க வந்து ஒரு கூட்டணி வச்சுட்டு நாங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டோம்னு சொல்றாங்க. இது எப்படி இருக்குன்னு நீங்க யோசிக்கிறீங்க? இல்லை, இப்போ இந்த சினாரியோ எல்லாம் இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 டேஸா வந்து இந்த கிளவுட் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் அமித்ஷாவோட விசிட்டுக்கு அப்புறம் தமிழ்நாடு வந்துட்டு போனார் இல்லையா, அதுக்கப்புறமே பாத்தீங்கன்னா இந்த சினாரியோ கொஞ்சம் மாறி இருக்குன்னு நான் பாக்குறேன். ஏன்னா அதற்கு முந்தைய நாள் வரையிலையும் பாத்தீங்கன்னா டிடிவி வந்து ஒரு அழுத்தம் திருத்தமா தினமும் சீமானையே வந்து ஓவர்டேக் பண்ணிட்டாரு பிரஸ் மீட் பண்றதுல. சீமான் தான் டெய்லி பிரஸ் மீட் பண்ணாரு, அவரே ஓவர்டேக் பண்ணி காலையில ஒரு இடத்துல சாயந்தரம் ஒரு இடத்துலன்ட்டு பிரஸ் மீட்டை கொடுத்துக்கிட்டே இருந்தாரு டிடிவி. ஒவ்வொரு இடத்துலயும் அவர் வந்து மறுக்காம நிருபர்கள் கேள்வி கேட்கறாங்களோ இல்லையா இவர் ஒரு பதிவை போட்டுக்கிட்டே இருந்தாரு. அதாவது எப்படி இன்டைரக்டா வந்து தாவேகா கூட தான் கூட்டணி, எடப்பாடி சிஎம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு இருக்கிற வரையில என்டிஏ கூட கூட்டணி இல்லவே இல்லை அப்படின்னு நான் வந்து எத்தனை தடவை உங்களுக்கு சொல்றதுன்னு ரொம்ப சலிப்படைஞ்சுக்கிட்டு நிருபர்கள் எல்லாம் பேசினாரு.
என்டிஏ கூட கூட்டணியில நான் வெளியில வந்தாச்சு, எடப்பாடியார் வந்து சிஎம் அப்படின்ற வரையிலையும் என்டிஏல நாங்க கூட்டணி கிடையாதுங்கிறத திருப்ப 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 சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா அமித்ஷா சென்னை வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அந்த ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் லைட்டா மாறி இருக்கு. அவரோட பொதுக்குழுவில் என்ன சொல்றாரு, இந்த எலெக்ஷனை பொறுத்த அளவுக்கு நம்ம வந்து துரோகம், எதிரி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம உடனே இப்ப பார்க்க தேவையில்ல அப்படின்னு அப்படி போற போக்குல ஒன்ன தட்டி விட்டு போறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள், இந்த சிஎம் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் இன்னும் அதுக்கப்புறம் அவர் பதிவே பண்ணல. அப்ப என்னன்னா ஏதோ ஒரு சினாரியோ மாறி வேற ஒரு பக்கம் இப்ப பாமக உள்ள வந்துருச்சு. இப்ப எடப்பாடி டெல்லி போயிட்டு வந்தாரு, பாமக நம்ம கூட வந்துருச்சு, ஸ்ட்ராங் ஆயிட்டோம், வின் பண்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கணும்னா அவங்க சில, ஏன்னா அவங்க பிஜேபியோடது என்னன்னா ஒன்றுபட்ட அதிமுக, ஓபிஎஸ், டிடிவி இவங்க எல்லாரும் உள்ள வைக்கணும்னாரு, கட்சியில சேர்க்க மாட்டேன்ட்டாரு, முடிஞ்சு போச்சு. அப்போ நான் இவரு அசைன்மெண்ட் ஏதாவது கொடுத்திருப்பாரு, இவர் ஒரு சிக்னல் கொடுத்திருப்பாரு, என் கட்சியில சேர்க்க முடியாது, என்டிஏக்குள்ள வேணா சேர்த்துக்கோங்க, ஒரு கட்சியா அவங்க ஒரு கூட்டணி கட்சியா இருந்துப்பாங்க, அவங்களுக்கு நான் உங்களுக்கு கொடுக்குற சீட்ல இருந்து நீங்க வந்து பிரிச்சு கொடுத்துக்கோங்க, எனக்கு அவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஏதோ சிக்னல் கொடுத்துருக்கலாம். மேபி அதை நோக்கி அவர் போறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா அவர் தாவேக்கா வருவாருன்றது உறுதி செய்யப்பட்ட நிலை மாதிரி இருந்தது அவரோட ஸ்டேட்மெண்ட் எல்லாம். ஒரு 4-5 நாளா வந்து அவரோட போக்குல கொஞ்சம் மாற்றம் தெரியுது. இதுல ஓபிஎஸ் என்ன ஸ்டாண்ட் எடுப்பாரு அப்படின்றது தெரியல. ஏன்னா இதுல இவங்க நினைக்கிற மாதிரி ஒருவேளை டிடிவியும் ஓபிஎஸ் அந்த கட்சிக்கு என்டிஏக்கு போனா கூட அது ஜெல்ல ஆகாது. கண்டிப்பா கண்டிப்பா. எப்படி ஆகும், நீங்க மேல வேணா வந்து கை தூக்கி பிடிக்கலாம் ஸ்டேஜ்ல, கீழே எப்படி ஜெல் ஆகும்? அங்க இருந்த ஒரே தொண்டர் தானே, ஒண்ணு ஜெல் ஆகணும், அப்படி இல்லைன்னா இந்த 2 கட்சியும் காணா போயிடும். இங்க இருக்கிறவன் திருப்பி அங்க போனதுக்கு வாய்ப்பு இருக்கு, புரியுதா? அதனால இது வந்து ஒரு இடியாப்பு சிக்கலான ஒரு விஷயம் தான். இவன் வேற ஏதாவது அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருந்து போனாதான் உண்டு. வின் பண்றதுக்காக அங்க போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பராசக்தி படம் அதன் மூலமா வேற ஒரு ஆதாயம் இருக்கு. அதே நேரத்துக்கு நினைச்சு டிடிவி ஓபிஎஸ் மையக்கரு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் பத்தின்னு சொல்றாங்க. காங்கிரஸ்ல இருந்து ஒரு சிலர் வெடிக்கிறாங்க, ஒரு சிலர் அமைதியா இருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல அதான் இப்போ 65 காலகட்ட கதை அது. 65ல காங்கிரஸ் பத்தி தான் சொல்லணும், வேற யாரும் இல்ல. அப்போ 65ல ஆட்சியில இருந்தது காங்கிரஸ் தானே, மத்தியிலயும் சரி மாநிலத்திலயும் ஆட்சியில காங்கிரஸ் தான் இருந்தது. அப்ப நடந்த சம்பவத்தை பத்தி சொல்லும் போதுன்னா அப்ப ஆப்போசிஷன் காங்கிரஸ் தானே, அப்ப அதை பத்தி தான் நீங்க சொல்லி இருக்கணும். அதுதான் ஒரு சில பேர் அதை வந்து கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் மாநில தலைமையோ இல்ல காங்கிரஸோட தலைமையோ வந்து அதை பத்தி பேசல. ஏன்னா அது அரசியல் கூட்டணி. ஏன்னா படத்தை தயாரிச்சிருக்கிற நிறுவனம் ஆளுந்தரப்புக்கு வேண்டப்பட்ட நிறுவனம், அல்லது அதை வெளியிட்டு இருக்கிறது நேரடியாவே டெப்டி சிஎமோட கம்பெனி. அப்போ வந்து நீங்க என்ன, ஒருவேளை இந்த டைம்ல வந்து காங்கிரஸ் ஆட்சியில இருந்து சென்ட்ரல்ல இருந்து இவங்க கூட்டணி இல்லாம இருந்து இந்த படத்தை வெளியிட்டு இருந்தாங்கன்னா விட்டுருக்கலாமா? வாய்ப்பு வந்திருக்கும். ஜனநாயகம் ஏற்பட்ட நிலைமை இருந்தோம் அந்த மாதிரி. ஆமா, ஒரு நீங்க சொல்ற மாதிரி ஒரு சினாரியா இருந்திருந்ததுன்னா ஜனநாயகம் வந்திருக்காது, ஜனநாயகம் வந்திருக்கும், இது பராசக்தி வந்திருக்கு. இதான் நிலைமை, வேற ஒண்ணும் இல்லை. உண்மை. அதாவது காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பலம் இல்லாத ஒரு சப்போர்ட்டிங்க தேடி நிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளிட்டாங்க. ஒரு உடம்பு முடியாத ஒருத்தர் வந்து எழுந்து நல்லா நிக்க முடியாத இன்னொருத்தர் தேவைப்படுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இடத்துக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க. இப்ப அது வந்து என்னன்னா 2 பேருக்கு இதுவாயிடுச்சு, ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா திமுகவுக்கு சென்ட்ரல்ல ஒரு சப்போர்ட் வேணும், ஒரு தேசிய கட்சியோட சப்போர்ட் வேணும். இப்ப என்னதான் உங்களுக்கு ஒரு 24 எம்பி இருந்தாலும் கூட அங்க வந்து காங்கிரஸோட சின்ன சப்போர்ட் இருந்தாதான் மோடி மாதிரியான ஒரு அரசை வந்து நீங்க எதுக்கிறதுக்கு தேவைப்படுங்கிற அந்த இதுலதான் இவங்க வந்து எம்பி எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 10 தொகுதி தருவாங்க, 40ல 10 காங்கிரஸ் கொடுக்கறதோட நோக்கம் அதுதான். ஏன்னா அவங்க சென்ட்ரல், ஏன்னா இவங்க சென்ட்ரல், இவங்க திராவிட கட்சி தான், மாநில கட்சி தான், இவங்க சென்ட்ரல் இப்போ ரூல் போறது இல்லை. அதனால அதை அதிகப்படுத்தி கொடுத்துட்டு இங்க வரும்போது அவங்களுக்கு ஒரு லாஸ்ட் டைம் 25 தொகுதி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். 25 கொடுத்து அவங்கள இங்க வச்சுக்கிறாங்க. அதனால காங்கிரஸும் இப்போ பலம் இழந்து இருக்கிறதுனால சென்ட்ரல்லையும் ஆட்சி இல்லை, பல மாநிலங்கள்லயும் ஆட்சியில பெருசா இல்லை, அவங்க ரொம்ப 1-2 மாநிலங்கள்ல தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இவங்களோட தேவை அவங்களுக்கு தேவைப்படுது. அதனால நீங்க திமுக என்ன சொன்னாலும் சரி, இப்ப பல பேர் வந்து அதுல இப்போ இவங்க ஜோதிமணி மாதிரி, கார்த்திக் மாதிரி, இல்ல மாணிக் தாகூர் மாதிரி, அப்புறம் நவீன் சக்கரவர்த்தி மாதிரி, இப்படி அங்கங்க வந்து எதிர்ப்புகள் வரதான் செய்யுது. இப்ப வந்து நம்ம ஒரு புதிய இடத்துக்கு போகணும், இந்த காங்கிரஸை வந்து ஒரு வீழ்ச்சி அடைந்த நிலையில இருக்கிற காங்கிரஸ் அடுத்த இடத்துக்கு ஒரு புது பிளட் வச்சு போகணும்னா தாவேக்கா மாதிரி ஒரு புது இயக்கத்தோட போகும்போது அது ஒரு ரெஃப்ரெஷ் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி வந்து நல்லதுதான், கரெக்ட் தான். ஏன்னா நீங்க எப்படியும் ஆட்சியை பிடிக்க போறது இல்லை.
அப்போ நீங்க அதை ஒரு சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு முயற்சி பண்ணலாம்ல. நீங்க ஒருத்தர் பின்னாடி ஒட்டிக்கிட்டே இருந்து இன்னும் தேஞ்சு போயிட்டே இருக்கிறதுக்கு, இப்ப இந்த தடவை இப்ப 25ல 18 ஜெயிச்சிட்டீங்க. 26 எலெக்ஷன்ல எத்தனை நீங்க வின் பண்ணுவீங்கிறது உங்களுக்கு உறுதி கிடையாது. ஏன்னா ஒரு ஒரு ரூலிங் பார்ட்டி கூட இருந்திருக்கீங்க. ரூலிங் பார்ட்டிக்கு எல்லாம் என்னென்ன ஆன்டி இன்கம்பென்ஸ் இருக்கோ அது உங்களையும் சாரும். நீங்க என்னதான் வெளியில இருந்தீங்க, நான் ஆட்சியில் இல்லை, நாங்க கூட்டணி தானேன்னு சொல்லி எஸ்கேப் ஆக முடியாது. நீங்க ரூலிங் பார்ட்டி எங்கெல்லாம் அஃபெக்ட் ஆகுறாங்களோ அங்கெல்லாம் நீங்களும் அஃபெக்ட் ஆவீங்க. கம்யூனிஸ்ட் அஃபெக்ட் ஆகும், விடுதலை சிறுத்தைகள் அஃபெக்ட் ஆகும். எல்லாத்துக்கும் நீங்களும் பொறுப்பு தான். நீங்க ரூலிங்ல இல்லைன்னா கூட பொறுப்பு நீங்க தான். அதனாலதான் ஆட்சியில பங்கு வேணும், அதிகாரத்துல பங்கு வேணும்னு இப்ப அங்கங்க கிளம்புறாங்க. ஆனா திமுக அதை ரூல் அவுட் பண்ணிட்டாங்க. ஆட்சி அதிகாரத்துல பங்கு இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட காங்கிரஸ் இன்னும் மௌனமா தான் இருக்காங்க. அப்ப அந்த கட்சியை மேல வேற ஒரு இடத்துக்கு கொண்டுட்டு வரணும்னா அவங்க இன்னொரு ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னா அந்த கட்சிக்கு நல்லது. அது நான் தாவேக கிட்ட தான் சேரணும் அப்படின்னு சொல்ல, அப்ப வேற எங்கேயும் போக முடியாது. அவங்க இப்ப திமுக விட்டு வெளியில வந்தா தாவேகா கூட சேரலாம். தாவேகா சேரும்போது அந்த கட்சிக்கு வேற ஒரு நியூ பிளட் போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அது அடுத்தடுத்து இன்னும் கொஞ்சம் வளர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்ல இங்கே தான் இருந்தாங்கன்னா அது கழுத தெரிஞ்சு கட்டருமான கதை தான். அப்படிதான் போகும் அது. தேங்க்யூ, நன்றி, வணக்கம். வணக்கம்.